Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல ஆகாயம்னு சொல்றப்போ வானம் கிடையாது, ஸ்பேஸ்ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல 2 பேரு மிதந்துட்டு இருக்காங்க. எர்த்துக்கு வர முடியாமன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? அதாவது எர்த்துல இருந்து 400 கிலோமீட்டர்ஸ் இன்டு த ஸ்பேஸ், வானத்தை நோக்கி 400 கிலோமீட்டர் நம்ம போனோம்னா எர்த்துக்கு வெளியில ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மிதந்துட்டு இருக்குது. அதுக்குள்ள 2 பேரு எர்த்துக்கு திருப்பி வர முடியாம 2 ஆஸ்ட்ரோனட்ஸ் மாட்டிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தங்க இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க. இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பேசப்பட்டு இருக்குது. என்னடா சொல்ற, வானத்துல 2 பேர் மிதந்துட்டு இருக்காங்க, உள்ள திருப்பி எர்த்துக்குள்ள வர முடியலையான்னு கேட்டீங்கன்னா எஸ் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எர்த்தில் எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ஸ்பேஸில் ரிசர்ச் பர்பஸ்க்காகவும் வாழ்கிறதுக்காகவும் எர்த்துக்கு வெளியே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஓகேவா உருவாக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒன்று உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரக்கூடிய ஸ்பேஸ் ஷட்டில் இருக்கும்ல, அது மோஸ்ட்டாக ரஷ்யன்ஸ் தான் ஓன் பண்ணியிருந்தாங்க. அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட்ஸ் நிறைய பேர் விண்வெளிக்கு போயிட்டு திருப்பி வந்தாலும் ஒவ்வொரு டைமும் போயிட்டு வர்றதுக்கும் ரஷ்யாவுக்கு பேசிக்காக 56 மில்லியன் ஒரு ஆஸ்ட்ரோனட்டும் பே பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன்ஸ் அங்கே போயிட்டு வந்தாலும் சொந்தமாக அமெரிக்கனால போயிட்டு வர முடியல. ஸோ ரஷ்யாவுக்கு $56 மில்லியன் ஒருத்தங்களும் கொடுத்து போயிட்டு வந்தாங்க. நாசாவோட சயின்டிஸ்ட் ஆஸ்ட்ரோனட்ஸ் போயிட்டு வரதுக்கு. இதை கம்மியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரக் ஒபாமா என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்தமா ஒரு கமர்ஷியல் க்ரூ ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்க போறோம். அதாவது கமர்ஷியலா கவர்மெண்ட் தான் அனுப்பணும் இல்ல, பிரைவேட் கம்பெனி கூட ஆஸ்ட்ரோனட்ஸை வானத்துக்கு கூப்பிட்டு திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வானம்னா நம்ம ஃபிளைட்ல போற வானம் கிடையாது, எர்த்துக்கு வெளியே ஸ்பேஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாங்க. அது பேர் தான் கமர்ஷியல் க்ரூ ப்ரோக்ராம். இதுக்கு நிறைய கம்பெனிஸ் பிட் பண்ணாங்க. நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ ஆரிஜின், அமேசானோட கம்பெனி, அமேசான் நம்ம வீட்டுக்கு பார்சல் கொடுக்குறாங்கல்ல, அவங்களோட கம்பெனி தான் ப்ளூ ஆரிஜின், அவங்க பிட் பண்ணாங்க. அப்புறம் நம்ம மஸ்க் மாமா இருக்கார்ல டெஸ்லா, அவங்களோட ஸ்பேஸ் எக்ஸ் பிட் பண்ணாங்க. அப்புறம் போயிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் பிட் பண்ணாங்க. போயிங் அமெரிக்காவோட ஒரு பல வருஷமா இருக்கக்கூடிய பிசினஸ். உலகத்தில் இருக்கிற ஏகப்பட்ட ஃபிளைட்ஸ் போயிங் ஃபிளைட் தான். கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போயிங் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் போகுது. அதுக்கு நாசா பயங்கரமாக ஃபண்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் எக்ஸ்க்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, ப்ளூ ஆரிஜினுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, போயிங்க்கு கொடுத்தாங்க. கடைசியில் போயிங் அந்த ப்ராஜெக்ட் பண்ணோன்னு அப்பவே மஸ்க் இருந்துகிட்டு இந்த போயிங் ஏமாற்றி வாங்கிட்டாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலி போயிங்க்கு போச்சு. போயிங்கிற ஒரு கம்பெனி தான் நம்ம பறக்கிற நிறைய ஃப்ளைட்டை உருவாக்குறது போயிங் அப்படிங்கிற கம்பெனி தான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2019 முதல் முறையாக ஒரு டெஸ்ட் ஃப்ளைட் இவங்க அனுப்பணும். எர்த்துல இருந்து பிரைவேட் கம்பெனி போயிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி ஆஸ்ட்ரோனட்ஸை எர்த்துல இருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு விண்வெளிக்கு கொண்டு போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் வாழ வச்சுட்டு மறுபடியும் திருப்பி கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு பர்டிகுலர் கேப்சியூல இவங்களே டிவைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, போயிங் கம்ப்ளீட்டாக கண்டுபிடிக்கிறாங்க. இது 2017 வந்திருக்கணும், அது தள்ளி போய் 2019 தள்ளி போய் கடைசியில் 2022 தள்ளி போய் ஃபைனலி 2024 ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டெஸ்ட் ஃபிளைட் இருந்துச்சு. டெஸ்ட் ஃபிளைட்னா ஆள் இல்லாமல் ஒரு டைம் அனுப்பிச்சு விட்டு பார்ப்பாங்களா, எல்லாம் ஒழுங்காக போச்சா இல்லையான்னு. நம்ம இன்னும் சந்திராயனுக்கே மனுஷங்களை வச்சு அனுப்பலை, ஏன் ரோபாட்ஸே இன்னும் போயிட்டு இருக்குது. கரெக்டாக நம்ம எர்த்துலேருந்து நிலாவுக்கு போயிட்டுலாம் வந்துட்டு இருக்கோம். கரெக்டாக சந்திராயனுக்குள்ளே மனுஷங்களை வச்சு அனுப்பல. ஒன்று நம்ம ரிட்டர்ன் வர்றதுக்கு இன்னும் ட்ரை பண்ணிருக்கோங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, நம்ம டெஸ்ட் தான் இதெல்லாம். ஃபியூச்சர்ல இந்தியா ஹியூமன்ஸை தான் அனுப்பும் நிலாவுக்கு, நம்ம சும்மா போய் தொட்டுட்டு வர்றதுக்கு கிடையாது. அதுக்கான டெஸ்ட் ஃபிளைட் தான் இது, அதுக்கான ஒரு ப்ராக்ரஸ் தான் இது. அந்த மாதிரி இந்த மனிதர்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி டெஸ்ட் ஃபிளைட் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது சந்திராயன் மாதிரியே சொல்லல, பட் அந்த முதல்ல ரோபாட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பிச்சு பார்ப்பாங்க, முதல்ல ஒழுங்கா போயிட்டு வருதான்னு பார்ப்பாங்க. இது ஒரு டெஸ்ட் ஃபிளைட். அந்த டெஸ்ட் ஃபிளைட் பல நடந்து முடிஞ்சிருச்சு. ஃபைனலி 2024 2 பேரை செலக்ட் பண்றாங்க. இங்கேருந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பிரைவேட் கம்பெனி மூலியமாக போயிட்டு பிரைவேட் கம்பெனி மூலியமாக திரும்பி வர்றதுக்கு. இது சக்ஸஸ் ஆயிடுச்சுனால் நான் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், ஹூஎவர் இட் இஸ், யாராக இருந்தாலும் காசு கட்டிட்டு எர்த்துக்கு வெளியே போயிட்டு டூர் மாதிரி கொஞ்ச நாள் வெளியில் எர்த்துக்கு வெளியே ஸ்டே பண்ணிட்டு மறுபடியும் எர்த்துக்கு திருப்பி வரலாம். பார்க்குறதுக்கு ஏதோ அவெஞ்சர்ஸ் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், பட் ரியாலிட்டி இதுதான். இதுக்கு ஆல்ரெடி விதை போட்டு வேலை நடந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கு ஓகே, பஸ்ஸை ரெடி பண்ணியாச்சு. இப்போ பஸ்ஸில் பேசஞ்சர்ஸ் ஏற்றுறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் கொடுக்கணும்ல, ஆர்டிஓ, அதுக்கு ஓட்டி காமிப்பா தம்பி அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஓட்டி காமிக்கிறதுக்கு இப்போது 2 ஆஸ்ட்ரோனட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க பேரி வில்மோர், அப்புறம் இன்னொருத்தங்க சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம்ஸ் ஒரு இந்தியா வம்சாவளியை சார்ந்த ஒரு நாசா அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட். ஓகேவா, ஆனால் அவங்க இந்தியன் வம்சாவளியை சார்ந்தவங்க. ஸோ இவங்க 2 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் ரொம்ப ஃபேமஸ். கல்பனா சாவ்லாக்கு அடுத்து இந்தியாவிலேருந்து விண்வெளிக்கு போனதில் சுனிதா வில்லியம்ஸ் ரொம்ப ஆல்ரெடி ஃபேமஸ் ஆனாங்க. ஆல்ரெடி 2 டைம் போயிருக்காங்க, இது 3வது முறை நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரை செலக்ட் பண்ணிட்டு இவங்க விண்வெளிக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. 7th May 2024
ஓகேவா, டேட்டை முடிவு பண்ணுறாங்க. 7th May அன்னைக்கு இவங்க விண்வெளிக்கு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறாங்கன்னு முடிவு பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு உள்ளுக்குள்ளெல்லாம் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் டேக் ஆஃப்க்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை எங்களோட வண்டியில் பிரச்சனை இருக்குது இறங்குங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்படி எர்த்தை விட்டு வெளியே போகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளைமேட் பிரச்சனை இல்லை, வண்டியிலேயே பிரச்சனை. ஓகேவா, அந்த டிவைஸ்லேயே அந்த மொத்த ராக்கெட்லேயே பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாங்க. அதுக்கடுத்து போஸ்ட்போன் பண்ணி 1 ஜூனுக்கு வச்சாங்க. 1 ஜூன். ஓகேங்க, இந்த மாதம் ஸ்டார்டிங் மொதல் நாள். ஓகே, 1 சொல்லிட்டு மறுபடியும் எல்லாம் ரெடியாகி உள்ளுக்குள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் இல்லைங்க எங்கள் வண்டியில் பிரச்சனை இருக்குன்னு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், கவுண்ட் டவுன்லாம் ஆரம்பிச்சிருச்சு. 3 நிமிஷத்தில் அது கிளம்ப போகுது. அப்போ இருந்துக்கிட்டு இல்லை நிறைய ஃபெயில் ஆயிடுச்சு, இது போனால் காலி ஆகிடுவீங்க இறங்குங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இறக்கி விட்றாங்க. 3வது முறையாக 5th ஜூன் அன்னைக்கு 2 பேரும் உள்ளே ஏறி உட்காந்ததுக்கப்புறம் ஓகே எல்லாம் பர்ஃபெக்டாக லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்குது. 25 மணி நேரம் ஜேர்னி. ஓகேவா, எர்த்தில் இருந்து இது எர்த்தை தாண்டி எர்த்தோட கிராவிட்டியெல்லாம் சண்டை போட்டு வெளியே போய் கடைசியில் எர்த்துக்கு வெளியில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் டாக் பண்ணுறதுக்கு 25 hours ஜேர்னி. இந்த 25 hours ஜேர்னி அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது வண்டி அப்பவும் சரியில்லைன்னு. யோசிச்சு பாருங்கள், கிளம்பிடுச்சு போயிட்டு இருக்குது. என்னடா இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, அது ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு நிறைய ஒர்க் ஆகாமல் இருக்குது. இந்த த்ரஸ்டர்ஸ்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இன்டர்ஸ்டெல்லர் படம் பார்த்தாலும் தெரியும். ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷன் விண்வெளியில் மிதந்துட்டு இருக்குது. இவங்க இங்கேருந்து கிளம்பி வராங்க. இது இங்கே போய் கரெக்டாக லாக் ஆகணும். கரெக்டாக அதுக்கப்புறம் இங்கேருந்து உள்ளெல்லாம் போயிட்டு வரலாம். இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து 2 லாக் ஆகிற மாதிரி ட்ரெயினில். இந்த லாக் ஆகிறதுக்கு த்ரஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கும் த்ரஸ்டர்ஸ் முக்கியமான விஷயம். 5 த்ரஸ்டர் மொத்தம் இருக்குது. அவங்க நெருங்கி போயிட்டு இருக்கிறப்ப தான் தெரியுது அதில் 4 த்ரஸ்டர் ஒர்க் ஆகலைன்னு. கிரேசி ரைட்? ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ பண்ணி சரி பண்ணிட்டாங்க. ஆனால் நடுவில் ஒர்க் ஆகாமல் கொஞ்சம் நேரம் இருந்திருக்குது. அவங்க உள்ளே இருக்கிற 2 பேருக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. பட் ஃபைனலி அது போய் லாக் பண்ணது. உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் இவங்களே வந்து இந்த ஸ்பேஸ் சூட்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன விண்வெளிக்கு போயிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு திருப்பி வர போகிறீங்களா? அங்கே எர்த்துக்கு வெளியில் மிதக்கணும்னு நினைப்பீங்கல்ல, வெளியிலேயே அந்த ஸ்பேஸ் கிராஃப்டையும் தாண்டி வெளியே போய் மிதக்கணும்னு நினைப்பீங்களா? அதுக்கு ஸ்பேஸ் சூட்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டு தான் நம்ம மிதக்க முடியும். நிறைய சினிமா பார்த்துருப்போம், ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் மிதப்பாங்கல்ல, எர்த்தை அப்படியே மேலேருந்து அப்படியே மிதந்துக்கிட்டே பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஸ்பேஸ் சூட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த போயிங்கிற கம்பெனி. சரி வந்தாச்சு, நம்ம வந்து இதை போட்டுட்டு வெளியே நடந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் வாக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை போட்டால் மாட்டின ஒன்று தண்ணியெல்லாம் லீக் ஆகுதான். ஹெல்மெட்லாம் தண்ணி லீக் ஆகி உள்ளுக்குள்ளெல்லாம் தண்ணி லீக் ஆகி காற்று சுவாசிக்கக்கூடிய கேப்லலாம் தண்ணி ஃபுல்லாகிடுச்சு. இதை போடவே முடியாதுன்னு சொல்லிட்டு அதுவும் நடக்கலை. என்னடா இது, இங்கேருந்து வர்றப்போ தான் பிரச்சனைன்னு பார்த்தா வந்ததுக்கப்புறமும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, உள்ளுக்குள்ளே எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ரிட்டர்ன் வரணும். ரிட்டர்ன் வர்றதுக்கு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, ஆனால் அங்கே அந்த கேப்சியூல் இருக்குல்ல, அது மறுபடியும் கிளம்பி வர்றதுக்கு த்ரஸ்டர்ஸ் ஒர்க் ஆகலை, ஹீலியம் லீக் இருக்குது, உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்குதுன்னு இப்போ சொல்கிறாங்க. எங்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க, விண்வெளியில் மிதந்துட்டு இருக்காங்க, இப்போ அங்கேயும் திருப்பி கூப்பிட்டு வர முடியலை அப்படிங்கிறாங்க. ஹவு கிரேசி இட் இஸ். அதனால தான் 2 பேர் இப்போ அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே இருந்துட்டு எந்த ரிசர்ச் ஒர்க்கும் பண்ண முடியல. இந்த ஸ்பேஸ் சூட் வரைக்கும் லீக்காக இருக்குது. போயிங் மேலே எல்லாரும் காண்டில் இருக்காங்க. போயிங் அது மோசமான கம்பெனிப்பா, கவர்மெண்ட் வந்து லஞ்சம் வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் இப்போ திரும்பி வருவாங்களா இல்லையாங்கிறதா வந்து இப்போ மொத்த உலகமே வந்து பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்குது. வருவாங்களா இல்லையான்னு. நாசாவை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களை கூப்பிட்டு வந்துருவோம், எங்களுக்கு அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அவங்க 2 உயிர்கள், நாங்கள் ரொம்ப மதிக்கக்கூடிய ஆஸ்ட்ரோனட்ஸ், உயிரை பணயம் வச்சு மனிதர்கள் ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஸ்பேஸ் டூரிசம்லாம் நடக்கணும், ரிசர்ச் ஒர்க்லாம் ஈஸியாக நடக்கணும், கமர்ஷியலாக எல்லாரும் போயிட்டு வரணும், ப்ராஃபிட் பார்த்து ஒருத்தன் கம்பெனி நடத்த முடியணும், பஸ் விடுற மாதிரி நம்ம ஸ்பேஸ்க்கு போயிட்டு வர்றதுக்கு வண்டி விட முடியணுங்கிறதுக்காக நாங்கள் உருவாக்கின ஒரு விஷயம். அதில் 2 பேர் வந்து இறந்து போயிடக்கூடாது. தெரியாமல் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்கள் ஆப்சல்யூட்டாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்க்குறோம். அது இப்போ அங்கே இல்லை, அதனால நாங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. போயிட்டு அவங்க நியாயமாக 9 நாளில் திருப்பி வரணும். ஓகேவா, இப்போது நாங்கள் தள்ளி போடுறோங்கிறாங்க. சரி ஓகே, எவ்வளோ நாள் தள்ளி போடுறீங்கன்னா தெரியலை, அட்லீஸ்ட் 20 நாள் ஆகுங்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், போயிட்டு 10 நாள் திருப்பி வர வேண்டியவங்க இப்போ போயிட்டு 30 நாள் கழிச்சும் வருவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. மினிமம் 30 days ஆக போகுது. இன்னும் நாள் இருக்குது. ஓகேவா, மினிமம் 30 days ஆக போகுது. அதுக்கப்புறமும் வருவாங்களா, எப்போ வருவாங்கலாம் நம்மளுக்கு தெரியாது. பட் நீங்கள் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து ஃபியூச்சரில் ஸ்பேஸ்க்கு போகணுங்கிறதுக்காக உயிரை பணையம் வச்சு போன 2 ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து இப்போ விண்வெளியில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. they are unable to return because ஒரு ப்ரைவேட் கம்பெனி நான் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிங் கம்பெனி வந்து நிறைய விஷயம் ஒழுங்காக பண்ணல. நிறைய பேர் எப்படிலாம் அக்யூஸ் பண்ணுறாங்கன்னா, இவங்க காஸ்ட் கட் பண்ணியிருக்காங்க. $billions ப்ராஜெக்ட் இது. இவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து ஒழுங்கான பொருட்களை யூஸ் பண்ணல. இந்த மாதிரி இவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுனால தான் ஃப்ளைட்லேயே இவங்களை நம்ப முடியாது, போயிங் ஃப்ளைட். அதனால தான் அடிக்கடி விபத்துக்குள்ளாகிட்டு இருக்குது. இவங்களை போய் என்னங்க அங்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்கலாம் கேள்வி கேட்குறவங்க இருக்காங்க. நீங்கள் ஜென்ரலாகவே அமெரிக்காவில் நீங்கள் யூடியூப்லேயே ஒரு இங்கிலீஷ் வீடியோ எடுத்து பாருங்கள். ஜென்ரலாக அமெரிக்கன் நியூஸாக இருந்துச்சுன்னா இந்த நியூஸை பற்றி பேசினா கீழே ஒரு கமெண்ட் தான் இருக்குது, இஃப் இட் இஸ் போயிங் இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். அதாவது ஐயோ இந்தியாவில் ஏதாவது பிராண்டு சொன்னால் அது கலாய்க்கிற மாதிரி இருக்கும்.
நம்ம வெளிநாட்டு பிராண்டே வச்சுப்போம், சும்மா வாட்ஸ்அப்பா அப்போது ஒர்க் ஆகாதுப்பா, அந்த மாதிரி போயிங்கா அப்போது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எந்த அளவுக்கு போயிங்கு ஒரு கெட்ட பேர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதில் 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, நம்மளை உயிரை பணம் வச்சு போன 2 பேர் விண்வெளியில் மாட்டிட்டு இருக்காங்க. 2வது பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுக்குற ஃப்ளைட்டில் தான் நம்ம 3/4 பேர் பறந்துட்டு இருக்கோம். இவங்க இங்கே காஸ்ட் கட்டிங் மட்டும் இல்லை, ஃப்ளைட்லையும் காஸ்ட் கட்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய அக்யூசேஷன்ஸ் இந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் வர ஆரம்பிக்குது. நிறைய பேர் விசில் ப்ளோவர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பெனிக்குள்ளே இருந்துக்கிட்டே இங்கே நிறைய தப்பு நடக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க சொல்கிறதெல்லாம் கண்டுக்காம அவங்களுக்கு காசு கொடுத்து அமுக்கி வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு உலகத்தில் எத்தனை பேரோட உயிரை வந்து டெய்லி ஃப்ளைட் எடுக்கிறப்போ பணம் வச்சுட்டு இருக்கணும், இந்த மாதிரி விண்வெளிக்கு போயிட்டு வரவங்களோட மிகப்பெரிய ஆஸ்ட்ரோனட்ஸோட உயிரை பணம் வச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு போயிங் மேல ஏகப்பட்ட பேர் முகத்தை சுழிச்சிட்டு இருக்காங்க. போயிங்க்கு இந்த கான்ட்ராக்டே கொடுத்துருக்க கூடாது, போயிங் ஃப்ளைட் செய்யறதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு நாளுக்கு நாள் அக்யூசேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. இதுதான் பேசிக்கா இந்த விண்வெளியில் 2 பேர் மாட்டிட்டு இருக்கிற மேட்டர். பட் உங்ககிட்ட சிம்பிளா ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க அந்த ஆஸ்ட்ரோனட்ஸா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எங்கேருந்து கிளம்பி போறீங்க, ஸ்பேஸ்க்கு போறீங்க, எர்த்தை விட்டு வெளியே ஸ்பேஸ்க்கு போயிட்டீங்க, அங்கேருந்து விண்டோவில் பார்த்தா மொத்த உலகமே தெரியுது, கீழே இருக்கீங்க ஸ்பேஸில், திருப்பி வர முடியாதுங்கிற ஒரு ஃபியூச்சரில் இந்த டூரிசம்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி வர முடியலை, இந்த மாதிரி கொஞ்ச நாள் சிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கும்? என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே அங்கே இருக்கணும், அது எதுவும் பண்ண முடியாது. பட் உங்கள் மைண்டில் என்ன ஓடும்? எர்த்துக்கு நீங்கள் பிறந்து வளர்ந்த கிரகம் வந்து வெளியே இருக்குது, ஊர் இல்லை கிரகம் வெளியே இருக்குது, மொத்த பிளானட்டே வெளியே தெரியுது, ஒரு சைடு சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, எர்த் இருக்குது, நீங்கள் நடுவில் அப்படியே ஆகாயத்தில் மிதந்துட்டு இருக்கீங்க. வாட் வில் பி கோயிங் ஆன் யுவர் மைண்ட்? அண்ட் எப்போ திருப்பி வருவீங்கன்னு தெரியாது. அப்போ உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கும்? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஆஸ்ட்ரோனட் ஆகணும், நான் விண்வெளிக்கெலாம் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பட் அதர்வைஸ் ஆல்சோ இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியை உங்கள் ஃப்ரெண்ட் யார்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி போய் நீ சிக்கிட்டேன்னா மச்சான் என்ன பண்ணுவ அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் மறுபடியும் நம்ம சேனலில் வர்றதுக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான். நிறைய பேர் கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணி பேச சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ MG ஸ்குவாட் ஃபார் தட். நீங்கள் என்ன ஸ்குவாடில் சேரலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு ஸ்குவாடில் சேருங்க. அப்போ தான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய ஆகாயத்தில் மிதக்கிற விஷயங்களை கூட டெய்லி என்னால் உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தான் பாய் மதன் குடி. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். Cheers MGs.